ரெண்டே பொருள் 10 நிமிஷம் வெறும் 100 ரூபாய் இருந்தாலே போதும். இந்த அசத்தலான பால் ஸ்வீட் அதான் கலாக்கந்த செஞ்சிடலாம். ரெசிபியை நீங்க ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம் வாங்க. நல்லா அகலமான பேன்ல 1.5 லிட்டர் பால் ஊத்தி பொங்கி வரப்போ ஏலக்காய் வாசம் பிடிக்கும்னா 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான். பால் அப்படியே பாதியா சுண்டுனதும் 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் சக்கரைன்ற கணக்குல 1.5 கப் சக்கரை போட்டு நல்லா கலந்துட்டு 1.5 லிட்டர் பாலுக்கு 3/4 லெமன் ஜூஸ் ஊத்திப்போம். அதுக்கும் மேல ஊத்திட வேண்டாம், புளிக்கும். ஒரே டைரக்ஷன்ல கலந்து விட்டுட்டே இருந்தா இந்த கன்சிஸ்டன்சில வந்துடும். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வச்சு அடி பிடிக்காம அப்பப்போ கலந்து விட்டா தண்ணி எதுவும் இல்லாம இப்படி ரெடி ஆயிரும். உங்களுக்கு கெட்டியா இல்லாம கொஞ்சம் சாஃப்டா வேணும் அப்படின்னா 1/2 லிட்டர் பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய்ன்ற கணக்குல 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி கலந்துட்டு சூடா இருக்கிறப்பவே உங்க வீட்டுல இருக்கிற ஆர் உங்களுக்கு வேணும்ன்ற ஷேப் கிடைக்கிற பாக்ஸ்ல கீ இல்லனா பிளேவரே இல்லாத ஆயில கிரீஸ் பண்ணிட்டு ஸ்வீட் ஆட் பண்ணிப்போம். டைட்டா அழுத்தி விட்டுட்டு வார்மா அப்படியே ஒரே ஷேப்ல இருந்ததுன்னா நல்லா உதிராம பீஸ் போட வரும் அண்ட் கலரும் டார்க் ஆகும். அந்த சூடு அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு திக்கான கிளாத் போட்டு ஒரு 4 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. நான் வீடியோக்காக உடனே எடுத்து பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஆஹா, சூப்பர் டேஸ்டியான கலாக்கந்த் ஸ்வீட் அம்மா ஸ்டைல்ல ரெடி. வெறும் 100 ரூபாய் இருந்தா கூட போதும். ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ரெசிபியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி எக்ஸைட்டிங் ரெசிபி அப்டேட்ஸ்க்கு பாரதி குக்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்யூ.